தென்சென்னை வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்வது, இவ்வளவு ஒரு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறிவிடாதீர்கள். தமிழ் 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 சொல்லிக்கொண்டே போனால் அமிழ்து 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 என்று வரும். தமிழ் அமிழ்து அமிழ்து அமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டு போனால் அது தமிழ் 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 என்று வரும். அதனால் தமிழுக்கும் அமுதென்று. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுல இருந்தே தெரியும் யார் வந்து தலைவராகக்கூடிய தகுதி இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கலைஞர் அவருக்கு எடுத்துட்டீங்கன்னா அவர் கண்டிப்பாக தகுதி இருக்குது. ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கோ சரி, அவருடைய நிழலில் வந்த மரம், அதனால் அவர் அந்த அளவுக்கு வளரவே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய நிழலில் வந்த மரம், இது இன்னும் ஒரு குட்ட மரம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இன்னும் வளர்த்துக்கவே இல்லை ரெண்டு பேரும். ஆனால் இதே சீமானா எடுத்துக்க, இல்லை எடப்பாடி எடுத்துங்க, இல்லை அண்ணாமலை எடுத்துங்க, இவங்க வந்து யாருடைய பின்னணியும் இல்லாமல் வந்தவங்க. இவங்க வந்து ஒரு மரத்துக்கு கீழே வளர்ந்த சின்ன மரம் கிடையாது. இவங்க தனியாக வளர்கிற மரம். ஒவ்வொரு பீரியட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் இதேமாரி தனியாக வளர்ந்து வருவாங்க. அதுமாரி ஆளாக பார்த்து ஓட்டு போடணும். நான் இதுக்காக உங்களுக்கு பர்டிகுலர் கட்சியை பார்த்து ஓட்டு போடு அப்படின்லாம் நான் சொல்லலை. வித்தியாசம் என்ன அப்படின்ட்டு சொல்ல வரேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர் அடிமட்டத்துலேருந்து மேலே வருவாங்க. அதுமாரி தலைவராக பார்த்து ஓட்டு போடுங்க. ஏற்கனவே வந்து இந்த நிழலில் முளைச்ச மரம் வளர்ந்துச்சுன்னா அந்த அளவுக்கு அது உயரமாக வளராது. அதுவும் இல்லாத அது அந்த அளவுக்கு பலன் மக்களுக்கு தராது.